பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அன்பு ஆன்மநேயம் கொண்ட எனது உயிரில் கலந்துள்ள அன்பு ஆத்ம சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அவருடைய பெரும் புகழையும் அவருடைய தனித்துவத்தையும் மரணமில்லா பெருவாழ்வு சாகா கல்வி பார்த்து வந்தோம். 1959 முதல் பதிப்பாக அரு ராமநாதன் என்பவர் பிரேமா பிரசுரத்தில் வெளியிட்ட 15 சித்தர் பாடல்கள் புத்தகம். அதிலே கடந்த வாரங்களாக அழகணி சித்தர், அவர் அழுகுணின்னு சொல்லிட்டாங்க. ஒரு சித்தர் நினச்சார்னா 9 இடங்களில் சமாதி ஆவார் அப்படின்னு சொல்லி எனக்கு வைத்தியம் கற்றுக் கொடுத்த என்னுடைய தாத்தா சொல்லியிருக்கார். ஒரே ஊரில் தான் ஆகணும்னு அவசியம் இல்லை, திரும்பவும் அவர்கள் வேறொரு ஊரில் வேறொரு நாளில் சமாதி ஆவார்கள். அந்த வழியே அழகணி சித்தர் அவரை அழுகுணி சித்தர்னு மாற்றிக்கிட்டாங்க. அழகே அணிகலனாக அணிந்தவர். அவரே அழகாக இருக்காருன்னா அவருக்கு அணிகலன் தேவையில்லை இல்லையா? அப்படிப்பட்ட சித்தர் அவர் மதுரையிலே அழகர் மலை என்ற இடத்திலே தன்னுடைய ஜீவனை தனக்குள்ளாக அடக்கி கொண்டு ஜீவ அதிஷ்டானம் என்று சொல்வார்கள். இன்றளவும் அங்கிருந்து அவர் காரியப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய பாடல்களை கடந்த சில வாரங்களாக பார்த்து வருகின்றோம். மூலப்பதியடியோ மூவிரண்டு வீடதிலே கோலப்பதியடியோ குதர்க்கம் நடுவே பார்த்தோம். முதல் பாடல். ரெண்டாவது பாடல் என்சான் உடம்படியோ 7 வாயிலடி அப்படின்னு. மூன்றாவது பாடல் முத்து முகப்படியோ முச்சந்தி வீதியிலே, அத்தை அடைக்கினே யாரும் நல்ல வேலையிலே அப்படின்லாம் பாடுவார். அடுத்து சம்பா அரிசியடி சாதம் சமைத்திருக்க சென்ற வாரம் பார்த்தோம். உண்பாயினி என்று சொல்லி உழக்குழக்கு நெய் வார்த்து முத்து போல் அன்னமிட்டு முப்பழம் சர்க்கரையும். இந்த வாரத்தில் சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சி பைம்பர் சிலம்பணிந்து பசும்பொன், அதையும் பார்த்தோம் சென்ற வாரம். பைம்பர் சிலம்பணிந்து பாட அகக்கால் அப்படின்றார். நமக்கு புறக்கால்கள் தெரியும், 2 கால் இருக்குது. இந்த 2 கால் மட்டும் புறக்காலில், அகக்கால் சரியாக இருந்தால் தான் புறக்கால்கள் வேலை செய்யும். கால் என்பது காற்று. வலது பக்கம் ஓடுகின்ற கால் சூரியன், இடது பக்கம் ஓடுகின்ற கால் சந்திரன். வள்ளல் பெருமான் இந்த யோகா அனுபவத்தை தெளிவாக எழுதுவார். சூரிய சந்திர ஜோதியுள் ஜோதி என்று ஆரியர் புகழ்தரும் அருட்பெருஞ்சோதி. சூரிய சந்திர ஜோதியுள் ஜோதி என்று ஆரியர் புகழ்தரும் அருட்பெருஞ்சோதி. அது அனுபவத்தில் வந்த பிறகு சொல்லுவார், பிரிவேது, பிரிவெல்லாம் இல்லை, ஒன்றாக்கிறார். உன்னை பிடித்தனம், உனக்கு நாம் அறிவே வடிவனும் அருட்பெருஞ்சோதி. நாம் அறிவு வடிவம் தான் பெறணும். இந்த அன்பு வடிவம், அறிவு வடிவம், சிவ வடிவம் எல்லாம் ஒன்று தான். ஆனால் தான் திருமூலர் எழுதுவார், அன்பும் சிவனும் 2 என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவதாரும் அறிகிறார், அன்பே சிவமாவதாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பார்கள். அன்பு என்பது நமக்குள்ளே இருந்து விளைகின்ற ஒரு பொருள். நம்முடைய சிறநடுவே விளங்குகின்ற ஜோதி சுரூபமான ஆத்மாதான் அன்புடையது.
அந்த அன்பு பெருக பெருக கருணையும் இரக்கமும் நமக்கு வளரும். கருணையும் இரக்கமும் வளர்ந்தால் அன்பு பெருகும். வள்ளல் பெருமான் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையேன்னு எழுதுகிறார். அப்போ அந்த அன்பு என்பது ஒருவருக்கொருவர் கொடுத்து வளர்ப்பது கிடையாது. உங்களையும் என்னையும் இந்த உலகிற்கு கொண்டு வந்ததே அந்த அன்பு தான். அந்த அன்பு தான் உள்ளே இருக்கிற ஜோதி ஸ்வரூபமான இறைவன். இதை தெளிவாக கொண்டு வர்றார். பைம்பொற் சிலம்பணிந்து பாட அகக்கால். அகக்கால் தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறது. அகத்தை உள்ளே வீசுகின்ற அந்த கால் நமக்கு தெரியாது. அதுதான் இந்தியாவில் சரஸ்வதி நதியை காட்டுகின்ற பொழுது பூமிக்கு அடியிலேயே செல்கிறதுன்னு சொல்லுவாங்க. நம்முள்ளே அவர் திருமந்திரத்தில் சொல்ல போன மூலத்துவாரத்தை முக்காரமிட்டது. மூலத்துவாரம்னா கருவிடும் வாசலுக்கு இருவிரல் கீழே, எருவிடும் வாசலுக்கு இருவிரல் மேலே. இந்த 2 துவாரத்துக்கு நடுவில் ஒரு துவாரம் இருக்குது, தண்டுவடம் முடிவு. அந்த துவாரம்தான் மூலத்துவாரத்தை முக்காரமிட்டிரு. முக்காரம் இடுவதுன்னா அந்த சுவாச காற்று அங்கே சுழன்று கொண்டிருக்கும். அதே சமயத்தில் மேலை துவாரத்தில் மேல் மனம் வைத்திரு. நம்முடைய மூளைப்பகுதியில் 2 பெருமூளைக்கும் இடையில், மூளையினுடைய மடல்களுக்கு இடையே ஒரு சிறு துவாரம் உள்ளதாக ஞானிகள் அனுபவித்திருக்கிறார்கள். அந்த துவாரத்தை வள்ளல் பெருமான் பிரம்ம ரந்திரம் சொல்வார். நம்முடைய பிறப்பின் ரகசியமே அங்கே தான் இருக்குது. பிரம்ம ரந்திரம் பேசியன் உள்ளத்தே அப்படின்னு வரும். சிவரகசியெல்லாம் தெரிவித்து எனக்கு, பரம ரகசியம் பகர்ந்து எனது உள்ளத்தே. இந்த பரம ரகசியத்தை அறிகின்ற இடம்தான் புருவமையும், நெற்றி. அந்த நெற்றியில் இருக்கிற ரகசியம்தான் 2 புருவங்களுக்கு மத்தியில் இருக்கிற அந்த இடத்திற்கு சிதம்பரம் பெயர், சிற்றம்பலம் பெயர். அதனால் வள்ளல் பெருமான் சிதம்பரம் ராமலிங்கம்னு கையொப்பமிடுவார். 2 புருவங்க மத்தியில் இருக்கின்ற நான் சிதம்பரம் ராமலிங்கம் அப்படின்னு கையொப்பம்லாம் போட்டிருப்பார். இப்போ சிற்றம்பலம், சிதம்பரம், சிற்சபை அங்கே தான் இருக்குது. அப்போது அந்த பகுதி, நெற்றி பகுதி கிழக்குன்னு எழுதியிருக்கார். யார் ஒருவர் நேரம் கிடைக்கும்போது தன்னுடைய நினைவை ஒருமுகப்படுத்தி நெற்றிக்கு நடுவே வைத்து பழகி வருகிறாரோ அனுபவங்களால் நிறைய ஏற்படும். உலகியலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உலகியலில் இருந்து கொண்டே விடுபடுவார்கள். எப்படி விடுபடுவது? அதை உபநிஷத்தின் சாரத்தில், அந்த உபநிஷத்தில் சொல்லியிருப்பாங்க, வெள்ளரி பழம் போல அப்படின்வாங்க. வெள்ளரிக்காய் தோட்டத்துக்கு பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் காம்போடு இணைஞ்சிருக்கும். நன்றாக பழுத்த பிறகு காய் அப்படியே அங்கேயே படுத்து கிடக்கும். அந்த கொடியும் அது கூடவே இருக்கும். ஆனால் கொடிக்கும் பழத்துக்கும் இடையே ஒரு பேப்பரை விட்டிங்கன்னா உள்ளே போய் வரும். அதுவாக விடுபட்டிருக்கும். அந்த வெள்ளரி பழம் அதுவாக விடுபடும். ஆனால் பூமியிலே தான் இருக்குது. அதுதான் சொல்லுவாங்க, தாமரைகளில் தண்ணீர் போல குடும்பத்தில் நீங்கள் இருங்கள், குடும்பம் உங்கள்கிட்ட வேணாம். குடும்பம் உங்கள்கிட்ட வேணாம், குடும்பத்தில் நீங்கள் இருங்க. அதுபோல் தாமரைகளை தண்ணீர் போல் வாழ்வது. அது அகக்காலில் தெரிஞ்சால் தான் நம்ம அந்த நிலைக்கு போக முடியும். அகக்கால் என்பது நடுநாடி. அந்த நடுநாடி தான் திருமந்திரத்தில் திருமூலர் மூல நாடி முகட்டழகு உச்சியுள் 4 வாசல் நடுவில் இருப்பீர்கள், காலன் வார்த்தை கனாவிலும் இல்லையேன்வார். 2 கண்ணுக்கும் 2 காதுக்கும் இடையில் ஒரு வாசப்படி உண்டு. அந்த வாசலில் நடுவில் போய் நில்லு, காலன் வார்த்தை இல்லை அப்படின்னு எழுதுகிறார். இங்கே அதையே எழுதுகிறார். மூலத்துவாரத்தை முக்காரமிட்டது, மேலை துவாரத்தில் மேல் மனம் வைத்திரு, வேலொத்த விழியை வெளியில் விழித்திரு, காலத்தை வெல்லும் கருத்து இதுதானே.
காலத்தை வென்று விடலாம் அப்படின்னு எழுதுகிறார். ஆக இந்த உடல் ஒரு கோவிலுக்கு ஒப்பானது. தேகம்தான் ஆலயமே. அந்த சுற்று மதில்கள் எல்லாமே நம்முடைய உடலினுடைய அமைப்பு நம்முடைய பெரியவர்கள் அனுபவித்து அமைத்து வைத்தார்கள். நாம் தியரிக்காக அது ப்ராக்டிக்கலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த அனுபவங்களெல்லாம் பெற்றால் போகலாம். அதை தான் அவர்கள் அழகாக செய்தார்கள். பாட் அகக்கால் மேல் தூக்கி. பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் பேசுவீங்க. அதையெல்லாம் யார் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா இந்த அகக்கால் தான் நம்ம நடத்திட்டுருக்கு. வலது பக்க சுவாசம் இடது பக்க உறுப்புகளையும், இடது பக்க சுவாசம் வலது பக்க உறுப்புகளையும், அந்த நாடி மூன்றும் நம்முடைய கழுத்து பகுதியில் தைராய்டு பாரதைராய்டுன்னு சொல்லுவாங்க. இந்த 3 நாடிகளும் இங்கேருந்து பிரியுது. இது இடதுலேருந்து வலது பக்கம் திரும்பி அப்படியே புருவ மத்தியில் அப்படியே மாறி இந்த பக்கம் போகும். இங்கேருந்து உருவாகி இந்த பக்கமாக போய் புருவ மத்தியில் திரும்பி வலது பக்க மூலையில் முடியும். இப்போ கால் கட்டை விரலில் ஆரம்பிக்கும். வலது கால் கட்டை விரலில் ஆரம்பித்து இடது பக்க மூலையில் போய் முடியும். இடது பக்க கட்டை விரலில் தொடங்கி வலது பக்க கட்டை விரல் முடியும். அப்போ அந்த 2 காலும் சுவாச காற்றுக்கு தான் கால்னு பேர். அதை பாடாக கால் மேல் தூக்கின்னு எழுதுகிறார். சிதம்பரம் நடராஜர் ஒரு கால் தூக்கியிருப்பார், ஒரு கால் ஊன்றியிருப்பார். ஊன்றிய பாதம்னு சொல்லுவாங்க. வள்ளல் பெருமான் ஆடிய பாதம் அன்றாடிய பாதம் ஒரு பாடலில் மிக தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்து அருளி இருக்கின்றார். ஆடிய பாதம் அன்றாடிய பாதம் அப்படின்னு எழுதுவார். மண்டத்தில் ஆடிய அந்த பாதம் சுவாச காற்றினுடைய தன்மை. அப்படி வேலத்துவ கண்ணை வெளியில் விழித்தது. வெளினா நெற்றி பகுதி. நெற்றி பகுதியில் கண்களை நிறுத்தி பார்க்கணும். இப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கழுத்தோரம் இருக்கின்ற 2 நரம்புகளும் அந்த கழுத்து பகுதியிலிருந்து துவங்குகிற அந்த அமைப்பை நமக்கு புலப்படுத்தும். அந்த தைராய்டு பாரதைராய்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே நம்முடைய மனம் ஒடுங்குமையானால் நம்முடைய உடலை பற்றிய சூத்திரங்கள் அத்தனையும் நமக்கு புலப்படும். அது அந்த மையம் ரொம்ப சிறப்பானதுன்னு வள்ளல் பெருமான் எழுதுகிறார். நாம் பெரும் புருஷார்த்தம் கண்டம் முதல் உச்சி வரை உள்ளது அப்படின்னு எழுதுவார். கண்டம் முதல் உச்சி வரை உள்ளதுன்னு வார். அந்த அகக்கால் நடுவிலே ஓடுகின்ற அந்த சுவாச காற்று நமக்கு புலப்படாது, அனுபவத்தில் தான் வரும். அந்த அனுபவத்திற்கு போவதற்கு யோக சூத்திரங்கள் நிறைய எழுதியிருக்காங்க. ஒன்றை அடைவதற்கு பலரும் பல வழிகளை சொல்லியிருக்கின்றார்கள். யாராவது ஒருவர் சொல்லியிருக்கின்ற வழியில் நடைமுறைப்படுத்துவமையானால் எல்லோரும் சொன்ன இடத்தில் தான் கொண்டு போய்விடும். நாம் என்ன நினச்சிட்டு நம்ம வாழ்க்கையில் கடையை மாற்றுற மாதிரி, வீடை மாற்றிக்கிற மாதிரி, நம்ம உணவை மாற்றிக்கொள்வது போல், உடைகளை மாற்றிக்கொள்வது போல் குருநாதர்களை மாற்றிக்கொள்ளணும். அதுதான் பெரிய சங்கடமே. ஒரே இடத்துல ஒருவரை ஏற்றுக்கொண்டால் நம்ம வாழ்க்கை நடைமுறை ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன். அதுதான் நம்முடைய கலாச்சாரம்னு சொல்லுவோம். சிலர் அதை தவறுன்னு சொல்லுவாங்க, சிலர் அதை சரின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்கவுங்க தேச ஒழுக்கம் அப்படின்னு வள்ளல் பெருமான் எழுவார். தேசத்திற்கு ஒரு ஒழுக்கம் இருக்குது. அந்த ஒழுக்கம் நம்ம தேசத்துக்குன்னு தனியாக ஒரு ஒழுக்கம். ஜாதி ஒழுக்கம் இருக்குது. எல்லாம் ஒழுக்கங்கள் சொல்லியிருக்காங்க. எல்லா ஒழுக்கங்களும் தப்பு. மிக உயர்ந்த ஒழுக்கம் ஜீவகாருண்ய ஒழுக்கம்தான் ஒரு நூலை எழுதினவர் வள்ளலார். எவ்வளோ பேர் எவ்வளோ ஒழுக்க விதிகள் எழுதியிருந்தாலும் கூட எந்த ஒழுக்க விதியும் செல்லாதப்பா, ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஒன்று இருந்தால்தான் நீ அதை பெற முடியும்னு எழுதிட்டார். அப்போ பாட அகக்கால் மேல் தூக்கி மேலே தூக்கணும். நம்ம மேலே தூக்க முடியாதுன்னு அவருக்கே தெரியும் வள்ளலாருக்கு. வள்ளல் பெருமான் என்ன சொல்லுவார்?
எந்நேரமும் 2 புருவங்களுக்கு மத்தியில் மனதை வைத்து எடுத்தல் கொடுத்தல் முதலிய நல்ல செய்கைகளை செய்துவார்கள். அப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அங்கே மனம் நிற்கும் அப்படின்றது அவருடைய அனுபவம். ரொம்ப பிரயத்தனம் பண்ண வேணாம், புருவ மத்திய சிந்தனையோடு இருந்தாலே அது கொண்டு போய் நம்ம சேர்த்துரும். உடல் முழுக்க எலும்புகளாலும் தசைகளாலும் நரம்புகளாலும் பின்னப்பட்டிருக்கிற நம்முடைய உடல். அப்போ இந்த நரம்பு மையங்களுக்குள்ளே அவ்வளோ மின்சாரம் பாய்ந்து கொண்டிருக்கிறது. எந்த பக்கம் மின்சாரம் குறைகிறதோ அங்கு சூடு குறையும். சூடு கரண்ட்டு தான். நீங்கள் இந்த பல்பை தொடுங்க சுடும், இந்த மின்விசிறியை தொட்டு பாருங்கள் சுடும். ஓடாத போது சூடு வராது. அப்போ இந்த சூடு எங்கே இருக்குன்னா உடம்புல தான் இருக்குது. அந்த சூடை உணர்வது தான் பெரிய விஷயம். இந்த சூட்டை சரி பண்ணுவது தான் பித்தம். பித்தம் என்பது சூடு. அது அதிகமானாலும் நமக்கு தொல்லை தான், குறைந்தாலும் தொல்லை தான். அப்போ சூடை அதிகரிக்கவும் குறைக்கவும் செய்வது எது அப்படின்னா மூச்சு காற்று தான். வாயு பகவான் தான். அவரை நிறைய நம்ம முறையாக சரி பண்ணோம்னு சொன்னால், சில ஞானிகள்லாம் ரிஷிகேஷ், பத்ரிநாத், இமயமலை அடிவாரத்துலாம் போனோம்னா பனி ஐஸ் கட்டி மேலேயே படுத்து தூங்குவார். நம்ம அவ்வளோதான் நம்ம கதை. படுத்தோம்னா அவங்களால எப்படி முடியுது அப்படின்னு சொன்னால், உடலினுடைய சூத்திரங்களெல்லாம் அனுபவத்தில் கொண்டு வந்தவர்கள். அவர்களுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அவர்களெல்லாம் பற்றின்மைன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறாங்க. நாம் குடும்பத்தில் இருக்கின்ற பொழுதே பற்றின்மையை கொஞ்சம் கொஞ்சமாக தருவித்து கொள்ள வேண்டும். இதை இயற்கையே நமக்கு கொடுத்துருக்கு. நம்மோட உள்ளவர்கள் ஒவ்வொருவராக நாம் இழக்கிறோம். இழப்பின் போது நமக்கு தெரியும், என்னடா உலகம், என்னடா வாழ்க்கை, நம்ம கூடவே இருந்தாங்க போய் சேர்ந்துட்டாங்க, எதுக்கு தான் நம்ம வந்தோம், எதுக்கு தான் நம்ம வாழறோம், என்ன முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு சலிப்பு வரும். இந்த சலிப்பு வருகின்ற போது தான் ஞானமே உருவாகும். அதுதான் பந்த பாசங்கள் சொல்லுவாங்க. அந்த பாசம் என்பது பச்சை திரையின் வள்ளல் பெருமான் எழுதுகிறார். அது நம்முடைய உடல் பகுதியில் இருக்கிற பறவெளியை தடுக்கும். பச்சை திரையால் பறவெளியதனை அச்சுற மறைக்கும் அருட்பெருஞ்சோதியின். நீங்கள் விசாரணையில் இருந்து கொண்டிருங்கள், அதுவும் நல்ல விசாரணையில். இப்போ நல்ல விசாரணைனா கெட்ட விசாரணை ஒன்று இருக்குமானா இருக்குது. எதுவுமே ரெண்டு தான். இயற்கை படைக்கும் போதே இரண்டாக தான் செஞ்சுருக்கு. வேறு ஒன்றாக எதுவும் இல்லை. எந்த மரமாக இருந்தாலும் 2, எந்த பூக்களாக இருந்தாலும் 2. அப்போது ஒரு மல்லிகைப்பூ பாருங்கள், வாசமுள்ள மலராக இருக்கும். இன்னொரு அதே மல்லிகை, அதை காக்கட்டான் மல்லிகை அப்படின்றாங்க, அதில் வாசனையே இருக்காது. மல்லிகைப்பூக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. மாதிரி 2 இருக்கிறது. ஆக நாம் அந்த பற்று அறுப்பதற்கான சூழல் நம்மோடு உடன் இருப்பவர்களை நாம் இழக்கும்போது தான் தெரியும். ஒரு நாளைக்கு இருக்கும், 2 நாளைக்கு இருக்கும், அப்புறம் என்ன ஆகிடும். பழைய குருடி கதவை திரடின்னு ஒரு கதை ஒன்று இருக்குது. இப்போ அந்த கதை பேச நேரம் இல்லை. பழைய குருடி கதவை திரடி அப்படின்னு சொன்னால் அக அனுபவத்துக்காக சொல்லி வச்ச கதை. அதை வேறு திருத்தி எழுதி வச்சுருக்காங்க. ஆக அகக்கால், பாடகக்கால் மேல் தூக்கி, இப்போ மேலே தூக்கிறதுக்கு வழி தெரியாது. நம்ம எண்ணங்களை சிதறாமல் புருவ மத்தியில் நிறுத்துவோயானால் காற்று மேலே ஏறும். ஏன்னா மண்மனம் எங்குண்டு வாயு அங்குண்டு, வாயு எங்கில்லை மண்மனம் அங்கு இல்லை. இதை திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லிட்டார். மனசு வேறில்லை, வாயு வேறில்லை. சித்த வேதத்தில் சுவாமி சிவானந்தர் சலித்து கொண்டிருக்கிறதுன்னு, சதா இந்த காற்று வாயு சலித்து கொண்டிருக்கிறது. அதுதான் கர்மா. நாம் செய்கிற எல்லா வேலைக்கும் அதுதான் காரணம். அதை தான் யோகம்னு சொல்லுவார். கர்ம யோகம்னா அவர் ஒரு விளக்கம் கொடுப்பார். அதுதான் தெளிவான விளக்கம்.
ராஜயோகம், லயயோகம், மந்திர யோகம், தந்திர யோகம், கடயோகம், பிரிதிபிகா யோகம், அக்க யோகம், எல்லா யோகத்தையும் ஒரே வரியில் முடிச்சுறாரு. மூச்சு காற்று தான் எல்லாம் காரணம் அப்படின்னு எழுதிடுவார். அது அவருடைய சொந்த அனுபவம், அதுதான் உண்மையும் கூட. வள்ளல் பெருமான் சொல்லிகிட்டே வருவார். இதை தான் இவர் அழகணி சித்தர் அழகாக சொல்கிறார். பாடகக்கால் மேல் தூக்கி செம்பொற் சிலம்பணிந்து செம்பொற் கலையுடிச்சி சேல்விக்கு மை எழுதி அம்பொற் பணிபூண்டு அருகோண வீதியிலே கம்பத்தின் மேலிருந்தே என் கண்ணம்மா கண்குளிர பாரேனோ. அது சென்ற வாரமே பார்த்தோம். கண்குளிர பாரேனோ, 2 கண்களும் உள்ளே இருக்கிற ஆன்மாவின அந்த அனுபவத்தை தெரிந்து கொள்ள முடியும். கண்களுக்கு அதுதான் வள்ளல் பெருமான் கண்களுக்கு 4 நாளைக்கு ஒரு முறை மை தீட்டுதல் வேண்டும் சொல்லியிருக்கார். அத்தி முதலிய வஸ்துக்களை கொண்டு மை தீட்டுதல் ஒரு முறை, கரிசாலையை மையாக்கி மை தீட்டுவது ஒரு முறை. இந்த 2 முறையிலும் மை தீட்டிக்கிட்டே இருக்கணும். கண்களுக்கு மை தீட்டுதல் வேண்டும். ஏன்னா சாதாரணமான இந்த ஒளியை விட கோடி சூரிய பிரகாசமுடைய ஒளி உள்ளே சிற நடுவே விளங்குகிறது. அதை கண்களை ஏற்றி உள்ளே அனுப்பி பார்க்கின்ற பொழுது இந்த கண்கள் கூசாமல் இருக்கும். கண்கள் அதை பார்க்கும். அதை தான் சொல்லுவார், கண்களிக்க புகை சிறிதும் காட்டாதே புருவக்கலை நடுவே. இந்த புருவக்கலை நடுவேன்னு தான் ஒரு பாட அகக்கால் மேல் தூக்கின்னு எழுதுகிறார். அப்போது மிகப்பெரிய அனுபவம். கண் சிவக்க அப்படின்னு எழுதுகிறார். புகை சிறிதும் காட்டாதே புருவக்கலை நடுவே விளங்குகின்ற கற்பூர சுடரே. கற்பூரம்னா இப்போ இருக்கிற கற்பூரம் இல்லைங்க, இது கருப்பாக சுடர வரும். பூங்கற்பூரம் சீன தேசத்துலேருந்து வந்ததாக குறிப்பு இருக்குது மருத்துவத்தில். மருத்துவத்தில் அந்த கற்பூரம் தான் தேடி மருந்து செய்வார்கள். உள்ளுக்கு சாப்பிட்ற மருந்துலையும் சேர்ப்பாங்க, வெளிப்பூச்சிக்கும் உபயோகப்படுத்துவாங்க. அதுக்கு பூங்கற்பூரம்னு பேர். அது கற்பூரம் காற்றிலே கரையும். அது ஒரு ரசாயனம். அது கண்ணுக்கு புலப்படுற மாதிரி இருக்கும், காற்றிலே கரைஞ்சி போயிடும். நம்முடைய உடலும் அதுபோல் கரைந்து போகும், ஆகாயத்தில் பதிவாயிடும். உன் தேகம் கற்பூர தேகம் ஆகும் அப்பா அகத்தியர் எழுதுகிறார். வள்ளல் பெருமான் சொல்லுவார், என் தேகம் கற்பூர வாசம் வீசும். தேகம் யார் என்ன வாசனை வரும்? கற்பூர வாசனை வரும். இப்போ நானும் நீங்களோ போட்டிருக்கிற சட்டையும் பனையும் கைட்டேன்னா என்ன வாசனை வரும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாசனை வரும். அதுலேயும் இந்த நான்வெஜ்ஜுன்னு சொல்லக்கூடிய அசைவம் சாப்பிட்றவங்க பனியனையோ சட்டையோ அவுத்தோன்னு சொன்னால் பக்கத்தில் நிற்கவே முடியாது, அவ்வளோ வாசனை அடிக்கும். இந்த சென்ட்டே கண்டுபிடிச்சது அவர்களுக்காகத்தான். நாம் வாசனை தெரிவிங்கன்னா சந்தனக்கட்டை தான். எல்லா வைபவங்கள்லேயும் சந்தனம் வைக்கிற பழக்கம் அன்றைக்கி இல்லை. நம்ம மூதாதையர் தோற்றுவித்த ஒரு பழக்கம் வழக்கமாக இருந்தது. நீ கடையில் சந்தன வில்லை வாங்கி தண்ணி ஊற்றி குழச்சி செட்டெடு கலந்து அதில் கையை விட்டு எடுக்கிறோம். அந்த சந்தனத்தை தொட்டுக்கிறோம். முகப்பு வாசல்லே வச்சுருப்பாங்க ஒரு நிகழ்வு நடக்கும்போது. அப்போ என்ன சந்தனம் மாதிரி நாம் வாழணும் அப்படின்னு சொல்ல வந்த விஷயந்தான். சொல்லுவாங்க, ஊரில் கல்யாணமாக மாரில் சந்தனமான. வயிறு நிறைய வயிறு புடைக்க சாப்பிட்டுட்டு வயிற்று பகுதியிலையும் மார்பு பகுதியிலையும் அதை போட்டுட்டா அது கோட்டிங் பண்ண மாதிரி, ஒரு சோத்துக்கு பெயிண்ட் அடித்த மாதிரி. உள்ளே இருக்கிற வெப்பத்தை வெளியே விடாது, வெளியில் இருக்கிற வெப்பத்தை உள்ளே வாங்காது. அப்போ ஜீரண சக்தி அதிகமாகும். அதனால் சந்தனம் பூசி கொண்டார்கள். சந்தனம் தான் வள்ளல் பெருமான் எழுதினது. இந்த நறுமணங்களை திருமூலர் திருமந்தத்தில் பரியங்க யோகம்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. நூலின் ஒரு பகுதி அது. அந்த பரியங்க யோகத்தில் தெளிவாக எழுதுவார், பூசுவனை எல்லாம் பூசி
பூசுவனை எல்லாம் பூசின்னு சொல்லிட்டார். ஏன்னா பூசுகிற காலம் அது. இப்போது யாரும் எல்லாம் பாடி ஸ்ப்ரே, ரூம் ஸ்ப்ரே, லெட்டின்னு கூட ஸ்ப்ரே வந்துடுச்சு இல்லைங்களா? அப்போல்லாம் பூசுவனை எல்லாம் பூசின்னா அத்தர், புனுகு, ஜவ்வாது, சந்தனம் இவற்றையெல்லாம் உபயோகித்தார்கள். எந்த விதமான பக்க விளைவுகளும் இன்றி நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தார்கள். நாம் இந்த ஸ்ப்ரேயெல்லாம் உபயோகப்படுத்தி பக்க விளைவுகளோடு இருக்கிறோம், பக்க விளைவுகளை அனுபவிக்கிறோம். அப்போது இந்த பாடகக்கால் மேல் தூக்கி செம்பர் கலை உடுத்தி, அது சிகப்பான கலை, அது அந்த நாடி சிகப்பு நாடி. கீழே அந்த வாயு உற்பத்தி ஆகிற இடம் கருவிடும் வாசலுக்கு 2 விரல் கீழே, எருவிடும் வாசலுக்கு 2 விரல் மேலே ஒரு நாடி முகந்து கொண்டிருக்கிறதுன்னு வள்ளலார் எழுதுகிறார். அந்த நாடி தான் செம்மையான நாடி, சிகப்பு நாடி. நம்ம அனுபவ ஞானிகள் அந்த காலத்திலே அனுபவித்தவர்கள் சிகப்பு கோடு நடுவில் போட்டு காமிச்சாங்க. அந்த சிகப்பு கோடு மட்டும் உச்சி பகுதி வரைக்கும் இருக்கும். ஏன் அதை போட்டாங்க? அடியில் வர வர பருத்து மேலே செல்ல செல்ல சிறுத்து அதுக்கப்புறம் இல்லாமல் போயிடும். வள்ளல் பெருமான் அக அனுபவத்தில், ஆன்ம அனுபவத்தில் அந்த காற்றுடைய ரகசியத்தை எழுதியிருக்கிறார். நேர்மையாய் கண்ணுக்கும் புலப்படாமல் முடியுதாங்க. அப்போ எவ்வளோ பெரிய அனுபவம்! அதுதான் சிகப்பு நாடி, அதுதான் சிகப்பு. அந்த நாடியை நமக்குள்ளே நாம் அறிந்த பிறகு சித்துகள் ஏற்படும். நீ சொன்னது பலிக்கும். நீங்கள் போகிற அந்த இடம் செழிப்பாக விளங்கும். அதை சொல்லுவாங்க, வச்சது விளங்கும், தொட்டது துளங்கும். முளைக்காத விதையை கூட அவர் கையில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து கொடுத்தாருன்னா அந்த முளை, அந்த விதை முளை விடும். எப்படி இதெல்லாம் அப்படின்னா, அவருடைய தேகத்தில் அந்த ஆற்றல் பெருகிறது. சூரிய சந்திரனை விட அந்த நடுவில் அக்னி நாடி அவ்வளோ உயர்ந்தது. அதெல்லாம் செழுமையான நாடி. சித்துரு வெளியை, சிகப்பு திரையால் சித்துரு வெளியை அத்துற மறைக்கும் அருட்பெருஞ்சோதின்பார். சித்துகள் ஏற்படும் போது பல்லிழுத்து இருமாந்து ஏமாந்து கெட்டு விடுவீர்கள் எழுதுகிறார். எவ்வளோ ஞானிகள்லாம் சித்து விளையாடி தான் போயிருக்காங்க. அது நம்ம அனுபவத்துக்கு வந்துட்டோம், சரியான இடத்துக்கு போயிட்டுருக்கிறோன்றதுக்காக இயற்கை நமக்கு கொடுக்கின்ற பரிசு அந்த சித்துகள். அந்த சித்தை தவறாக பயன்படுத்தி தவறான வழியில் பிரவேசித்து திருமூலர் சொன்ன மாதிரி குருடும் குருடும் சேர்ந்து குருட்டாட்டம் ஆடி குழி விழுமாறினார். போன ஆளுங்களும் குருட்டு, அறிவிலையும் குருட்டு, பார்வையிலையும் குருட்டு, இங்கே சொல்லிட்டு இருக்கிற அவனும் குருட்டு. 2 குருட்டும் சேர்ந்து ஒரு குருட்டுக்கிட்ட சொல்லுது, நெல்லியம் போகிற வழி தானே, நான் இட்டு முறவா, எனக்கு வழி தெரியும், கையை பிடி அப்படின்னு முன்ன ஒரு குருடு பின்னாடி வர குருடை இட்டு போனால் எப்படி இருக்கும்? 2 என்ன செய்யுங்க, ஆட்டம் ஆடி முன்னாடி மழை தண்ணியோட ஒரு குட்டை இருந்தால் அதுதான் விழும். அது எவ்வளோ தெளிவாக எழுதார். குருட்டும் குருட்டும் சேர்ந்து குருட்டாட்டம் ஆடி குழி விழுமாறின்றார். ஆக இந்த சிகப்பு, அதுதான் செம்பொற் கலை உடுத்தி. கலைனா சுவாச காற்று, கலைனா துணியும் சொல்லுவாங்க, துகில். அது கலை, செம்பொற் கலை உடுத்தி சிகப்பான ஒரு துணியை கட்டிக்கிட்டு இருக்கான். அதனால்தான் ஒரு கடவுளை உருவாக்கி, கடவுள்மார்களை உருவாக்கி, ஒரு மனைவிக்கு பச்சை துணி, ஒரு மனைவிக்கு சிகப்பு துணி. எந்த கோயிலையாவது மாற்றி கட்ட சொல்லுங்கள், மாற்றி கட்டவே மாட்டாங்க. இது அக அனுபவத்தை பெரியவர்கள் சொன்னார்கள். ஒன்று பச்சை பாசத்திற்குரியது, சிகப்பு சித்துகளுக்கு உண்டானது. செம்பொற் கலை உடுத்தி செயல் விழிக்கு மை எழுதி, செயல் போன்ற நம்முடைய கண்களுக்கு மை எழுதி. மைனா என்ன? இருள்.
நாம் இன்றைக்கி உலகம் விஞ்ஞானம் ரீதியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. கருந்துளை ஒன்று, நிறைய கருந்துளைகள் இருக்காங்க ஆகாயத்தில், பேரண்டத்தில். அண்டத்தில் இருக்கிறதோட பேரண்டம் பெருசு, எங்கும் வியாபகமாக இருக்கின்ற அதில் கருந்துளைகள், டார்க் மேட்டர். நான் போன வாரமே பார்த்தோம், நம்முடைய மூளைப்பகுதியில் ஒயிட் மேட்டர் 2 இருக்குது. ஒன்று நம்முடைய உடம்புல மூளையை பகுதியை சாம்பல் நிறம், வெண்மை நிறம் 2 பகுதியில் இருக்குது. ஒயிட் மேட்டர், கிரே மேட்டர் அப்படின்னு. நம்ம மூளை மடிப்புகளெல்லாம் அப்படி தான், அந்த நிறம்தான். அது எங்கேருந்து உருவாகும்னா நம்ம கல்லீரல், மண்ணீரல், கணையத்திலிருந்து உருவாகி மேலே போகும். அதுதான் இந்த கணையம், கல்லீரல், மண்ணீரலும் கெட்டு போகாமல் இருக்கிறது தான் நம்முடைய சித்தர்களெல்லாம் சொன்னது. கீழாநெல்லி, மூக்கரிட்டை, கரிசாலை, தூதுளை, இந்த மூலிகைலாம் அதுக்கு துணையாக இருக்கும். நம்ம அதெல்லாம் என்னன்னு உபயோகிப்பதே கிடையாது. வண்ணமாக கடையில் விற்கிற பொருளை வாங்கி சாப்பிட்டு நம்ம உடலுக்குள் உற்பத்தி ஆகின்ற அந்த வண்ணங்களெல்லாம் போக்கி விடுகிறோம். அந்த வண்ணங்களெல்லாம் விஞ்ஞானிகள் ஆல்ஃபா, பீட்டா, காமா இதெல்லாம் பேர் வச்சுட்டாங்க. வள்ளல் பெருமான் இதுக்கெல்லாம் நிறங்களுக்கு பேர் கொடுத்துருக்காரு. அருட்பாக இருந்ததுன்னா பிண்ட அனுபவ லட்சத்தை படிங்க, தெளிவாக எழுதியிருக்கார். இந்த உடலுக்குள்ளே போகின்ற விஷயந்தான் இவ்வளவும். இந்த உடலுக்குள்ளே தான் நாம் பெறக்கூடிய மெய் இருக்கின்றது. அந்த மெய்க்காக நம்முடைய பொறிப்புலன்கள் வேலை செய்யவே இல்லை. இந்த பொறிப்புலன்களை வச்சுக்கிட்டு நானும் சரி, நீங்களும் சரி, வெளி வேலை தான் பார்த்துட்ருக்குறோம். வெளி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற வெளியேறிடுவோம். அது முதல்ல சிந்தனையில் வச்சுக்கிட்டோம். வெளியே இருக்கும்போதே வெளி வேலைகளோடு உள் வேலையும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கணும். அந்த உள் வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக பெருகிக்கிட்டே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாள் ஒரு பொழுதாகிலும் நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா அது உங்களை கொண்டு போயிடும். நீங்கள் ஒரு பேருந்தில் ஏறுற வரைக்கும் தான் கையில் எல்லாம் பெட்டி வச்சுருக்கணும், எல்லாத்தையும் வச்சுருக்கணும். அப்புறம் ஏறி உட்காந்துட்டிங்கன்னா அது வைக்கிற இடத்துல மேலே வச்சுருவீங்க. விமானத்தில் போனால் உங்கள் உடைமைகள்லாம் கொண்டு வர்றதுக்கு வேறு ஒரு விமானம் இருக்குது, கார்கோன்னு ஒன்று. நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்து போகலாம். அதை கையில் கொண்டுக்கிட்டு மேலே போக முடியாது. கையில் ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ், அவ்வளோதான், அதை மேலே வச்சுருவோம். இதை மாதிரி நம்ம உடல் தத்துவத்தில் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டேன்னு சொன்னால் அது தூக்கி போயிடும் எல்லாத்தையும். அது பார்த்துக்கும். எது பார்த்துக்கும்? அது எது? அதை தான் சொன்னாங்க, அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. அவனன்றி ஓர் அணுவும் அசையாதுன்னு சொல்லுவோம். அந்த அணுவின் மேலே நமக்கு கவனம் இருக்காது. இதை தான் வள்ளல் பெருமான் அழகாக சொன்னார். செம்பொற் கலையுடுத்தி செயல்விழிக்கு மையெழுதி அம்போட் பணி பூண்டு. அன்பான பணிகள் தான் செய்ய முடியும். அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா பிற ஜீவர்களிடத்தில் நாம் அன்பாக பழகுவோம். இன்னுரை, அதாவது இன்சொல் ஆடுதல் வேண்டும்னு வள்ளலார் எழுதுவார். வள்ளுவர் சொல்லுவார், இனிய உளவாக இன்னாது கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அவர்களை பார்த்தாலே நமக்கு ஒரு இனிமையான ஒரு உணர்வுகள் தோன்றும். அவரை பார்க்கும்போது நமக்கு வெறுப்பு வராது, பார்க்கலாம் அப்படின்னு தோணும். ஒரு முறையாவது அவரை பார்த்துட்டு வரேன், சும்மா பேசிட்டு வரேன், அவன் போயிட்டு அவரை பார்த்தா அவர்கிட்ட பேசினா ஏதோ என்னுடைய மனசில் இருக்கிற துன்பங்களெல்லாம் பறந்தோடுவதால் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லுவார். இது அந்த நிலைக்கு போனவரை பார்த்தா தான் வரும், இல்லைன்னா அவனுக்கு உண்டாகாது. இதுதான் எழுதுகிறார். அம்போட் பணி பூண்டு அருகோண வீதியிலேன்னு எழுதுகிறார். அருகோணம்னா நான் இந்த புத்தகத்தில் இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், இதுதான் அருகோண வீதி. இது அருகோணம் என்பது காற்றை குறிக்கும். அதுதான் ஆறுமுகம், சண்முகம், சுப்பிரமணியம் சொன்னாங்க. ஆறுபட்டையாய் உருட்சி உள்ள ஒரு மணி இருக்கின்றது நெற்றிக்குள்ளாக. இந்த காற்று அங்கே போய் அதை தொடுகின்ற போது தான் அனுபவம் ஏற்படும்.
அதுதான் ஆறுமுகம் சொன்னாங்க, சண்முகம் சொன்னாங்க, சுப்பிரமணியம் சொன்னாங்க. இந்த இடது பக்க நாடி வலது பக்க நாடி தெய்வ யானை என்றும் வள்ளி என்றும் சொன்னார்கள். ஒன்று குறத்தி மகள், எவ்வளோ பெரிய விஷயம். இங்கே யார் குறத்தின்னு பார்க்கணும், குறவன் யாருன்னு பார்க்கணும். குறவன்னா இந்தரால் அந்தரா, குறைவில்லாத ஒருவன் நம்முள்ளே இருக்கான். அவனுக்காக நாம் வாழவே இல்லை, அவனுக்காக நாம் உண்ணவே இல்லை, அவனை நாம் சிந்தித்ததே கிடையாது. அவன் நம்முள் இருக்கும்போது நாம் அவனை தவற விடுகிறோம், அவன் நம்மை விட்டுறான். அதுதான் வள்ளல் பெருமாள் எழுதுவார், கைவிட மாட்டான் என்று ஊதூது சங்கே, கனக சபையான் என்று ஊதூது சங்கே. கனக சபைனா, கனகன்னா தங்கம், அந்த சபை அந்த இடத்துல தங்கம் ஜொலிக்குதான். இதை பைம்பொன் அப்படின்னாரு, பசும்பொன். அந்த இடத்துல உள்ளே பசும்பொன், அதுதான் பொற்சபைன்னு சொல்லுவாங்க. சிற்சபை, பொற்சபை, ஞான சபை. ஆக இங்கே அவர் சொன்னது இதுதான். அம்பொற் பணிபூண்டு அருகோண வீதியிலே கம்பத்தின் மேல் இருந்தே. இந்த கம்பம் சிகப்பாக ஒரு கம்பம் உருவாகி மேலே போகுதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா. அந்த கம்பத்தின் மேலேறி கண் குளிர பாறையணும்னு எழுதுகிறார். கண் எப்போவுமே தண்ணியில் தான் மிதந்துட்டுருக்கு. நம்ம ஒரு தூசு தும்பு விழுந்ததுன்னா கண்ணீர் நிறைய சுரக்கும். எப்படியாவது அந்த கண் உள்ளே இருக்கிற தண்ணி அந்த தூசு தும்புகளை வெளியேற்ற தான் துடிக்கும். நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பேசாமல் பொறுமையாக இருந்தீங்கன்னா அதுவாக கண்ணீரில் ஒதுங்கிவிடும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை வேணும். அந்த கண்ணில் அந்த தூசு பட்டவுடனே அதுவாக ஒதுங்கும். அப்போ கண்ணில் எதுக்கு தண்ணியை வச்சுருக்கணும்? ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் ஒவ்வொரு விசேஷமான ஒரு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்குது. அது நாம் கேட்டு பண்ணலை, இயற்கையே செய்திருக்கின்றது. அதுதான் வள்ளல் பெருமான் இயற்கை உண்மைன்னு சொன்னார். கண்ணே அவ்வளோ பெரிய விஷயத்த கண் குளிர கண்டேனோன்னு எழுதார். அதுதான் குளிர்ச்சி பொருந்திய நீர் கண்ணுக்கு வரும். கண்ணீரில் சுடு தண்ணியும் வரும், சில நேரம் சுடுநீரும் வரும், குளிர்ச்சியான நீரும் வரும். இது ஆனந்த பாஷ்யம் சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில். சந்தோஷம் வருகின்ற வழி அதுதான். சந்திரோதயம் ஒரு உருவானதோன்னு சொல்லி ஒரு பழைய பாடல். கண்களிலிருந்து சந்தோஷம் கண்ணீர் வரும். அழுதாலும் கண்ணீர் வரும், சிரித்தாலும் கண்ணீர் வரும். அழுதா கண்ணீரை தொட்டு சுவைத்து பாருங்கள், வித்தியாசம். சந்தோஷத்தில் வரும்போது அந்த கண்ணீரினுடைய சுவை வேறுபடும். இது எவ்வாறு வேறுபடுகிறது? எவ்வளோ மனம் நுட்பமானது. அணுவிலும் மிகவும் அணுவானது பரமாணு. இந்த பரமாணு தான் நம்முடைய காற்றே. காற்றை எந்த லென்ஸ் வச்சுட்டு பார்க்க முடியாது. காற்றை எந்த உருப்பெருக்கியின் மூலம் பார்க்கவே முடியாது. ஆக இங்கே அழகாக எழுதிட்டார். அம்பொற் பணிபூண்டு அருகோண வீதியிலே கம்பத்தின் மேலிருந்தே என் கண்ணம்மா கண் குளிர பாரேனோ. இந்த கம்பத்தின் மேலே இருந்து கண் குளிர உள்ளே இருக்கிற ஜோதியை பார்க்கலாம், பார்த்திருக்கேன், பார்த்தேன், நீங்களும் பார்ப்பீர்கள். அதில் இந்த குதம்பை சித்தர், இந்த அழகணி சித்தர் இவ்வளவு பாடல்கள். அடுத்தது சொல்கிறார், எட்டா புறவியடி ஈராறு காலடியோ, 2/12. எட்டா புறவி. மூச்சு காற்றை நீங்கள் பிடிக்கணும்னு நினச்சா பிடிக்க முடியாது, விட்டுன்னு நினச்சா விட முடியாது. கொஞ்சம் பற்றின்மை, பழக்கம், வழக்கம் இதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை துவங்குமையானால் காற்று நம்முடைய வசப்படும். காற்று வசப்படுமையானால் மனம் வசப்படும். மனம் வசப்படுமையானால் இந்த தேகம் நமக்கு வசப்படும். இந்த தேகத்தை வைத்து கொண்டு மனதை அறிந்து கொள்ள வேண்டும். தேக பலத்தை விட மனோபலம் பெருசு, மனோபலத்தை விட ஆத்மாவின் பலம் பெருசு. ஆத்மா பலம் தான் ரொம்ப உயர்ந்தது. அது உள்ளிருந்தே செயல்படக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உள்ளிருந்தே காரியப்படும்.
அதனால தான் எட்டா புறவியடி, புறவின்னா குதிரை, எட்டா புறவியடி ஈராறு காலடியோ 2 விட்டாலும் பாரமடி வீதியிலே தான் மறித்து. மூச்சு காற்றை விட்டுடாதீங்க, விட்டுட்டா பாரம்தான், விட்டுட்டா பாரமடி. காற்றை விட்டுட்டா பாரம்தான், காற்று உங்களை தூக்கிட்டு இருக்கு. உங்கள் எடை 80 கிலோன்னா காற்றினுடைய எடை தெரியாது. உள்ளே போய் வெளியே வர காற்றினுடைய எடையை யார் கண்டுபிடிச்சாங்க? காற்றை நிறுக்க முடியாது. முகத்தல் அளவு, நீட்டல் அளவு, வகுத்தல் அளவு எதில் போட்டாலும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அந்த காற்றினுடைய எடை லேசானது. இந்த உடம்பை லேசாக தூக்கிட்டு சுற்றி வருது. காற்று நீக்கும்போது இந்த உடல் பாரமாகிறது. அப்போ தூக்கிறதுக்கு அந்த 4 பேருக்கு நன்றின்னு பாடுவோம். இறந்தவனை சுமந்தவனும் இறந்துட்டான், அந்த இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். அப்போ நம்ம உடம்பை தூக்குறது எத்தனை பேர் தேவைப்படுது பாருங்கள். சிலர் 110 கிலோ 120 கிலோ இருப்பார். அவர் 10 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போக முடியாது, கழியில் கட்டி வச்சு. அப்போது இவர் யார் தூக்கிட்டு இருக்கிறாரு? அவர் போயிட்டார்னா என்ன ஆகும்? எட்டா புறவியடி ஈராறு காலடியோ விட்டாலும் பாரமடி. விட்டால் என்ன? பாரம்தான். பாரம்னா சுமை, கணம் எல்லாம் கொண்டு வரலாம். விட்டாலும் பாரமடி, அது என்ன சொல்கிறாரு? வீதியிலே தான் மறித்து. இந்த வீதியில் தான் அதை மறிக்கலாம். தெரு வழியாக ஓடுகிறாரு, ஓடி வர்றாரு, திரும்ப தெரு வழியாக ஓடுகிறாரு, திரும்பி ஓடி வர்றாரு. அவருக்கு வேலை என்னென்னா ஓடுவதும் வருவதும், ஓடுவதும் வருவதும். இதான் நம்முடைய 2 மூக்கு துவாரம் வழியாக ஓடுகிறார், வெளியேறுகிறார், வெளியேறார், உள்ளே போகிறார். அதை தான் ஒரு சித்தர் அழகாக பாடினார். போக்கும் வரவும் இல்லாத புண்ணியனே, போக்கும் வரவும் இல்லாத புண்ணியனே. அது போக்குவரத்து எதில் நடக்கும்? சாலையில் நடக்கும். சாலை எது? வீதி. அந்த வீதி நமக்குள்ளே இருக்கிற உச்சி தலையிலிருந்து கீழே இருக்குது. மூலத்துவாரத்தை முக்காரமிட்டரு, மேலை துவாரத்தில் மேல் மனம் வைத்து. சரள கதியில் 2 காற்றும் போயிட்டு வந்துட்டு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உடல். அதில் தடை ஏற்படுமானால், எங்கே தடை ஏற்படுகிறதோ அங்கே நமக்கு உபாதை. இந்த தடையை நீக்குவதற்கு தான் மருத்துவம். ஆக எட்டா புறவியடி ஈராறு காலடியோ விட்டாலும் பாரமடி வீதியிலே தான் மறித்து. வீதியில் மறிங்கன்னு எழுதுகிறார். எங்கே மறிக்க முடியும்? நல்ல காற்றை இழுத்து நிறுத்துங்க பார்ப்போம். காற்றை முழுவதும் விட்டுட்டு நிறுத்தி பாருங்கள், தெரியும் எங்கே மறிக்கலான்னா அறுகோண வீதியில் தான் மறிக்கலாம். தொண்டைக்குழியில் தான் அதை நிறுத்த முடியும். நல்லா இழுத்து நிறுத்தலாம், விட்டுட்டு அங்கே தான் கவனிக்கலாம். அப்போ எந்த மையம்னு நமக்கு புரியுது. அப்போது வீதியிலே தான் மறித்து, வீதியிலே தான் மறிக்கணும். நாம் அதை மறிக்கணும். கட்டை கயிறெடுத்து, கட்டை கயிறெடுத்து, கால் 2 காலையும் என்ன செய்யணுமா? கட்டை கயிறெடுத்து கால் 4 சேர்த்து இறுக்கி. கால் 4 அங்கே 6 6 12 சொன்னார், இங்கே 4 கால் சொல்கிறார். 12 4 16. உள்ளே போகின்ற காற்றின் அளவை அவர் குறித்து வச்சுருக்கார். அப்போ என்ன பண்ணணும்? இப்போ நமக்கு 12 உள்ளே போனால் 4 உள்ளே போனால் 12 வெளியே வருது. இந்த மறிக்கின்ற பொழுது என்ன வரும்? உள்ளே 12 அடங்கும், 4 தான் வெளியேறும். எப்போ 12 உள்ளே அடங்கி 4 வெளியேறுகிறோ அப்போ இந்த தேகத்திலே மாற்றங்கள் ஏற்படும். அதுதான் சொல்கிறார், 4 காலையும் கட்டி மறிக்கணும். கட்டை கயிறெடுத்து கால் 4 சேர்த்து இறுக்கி. அட்டான தேசமெல்லாம் என் கண்ணம்மா ஆண்டிருந்தால் ஆகாதோ. அட்டாள தேசமெல்லாம், இந்த தேசம் மட்டும் இல்லை, 8 திசையும் 8 பக்கமும் நம்ம கட்டி ஆளலாம்.
இந்த மூச்சு காற்றினாலே நம்முடைய மூளையினுடைய 8 பகுதியும் வேலை செய்யணும். உடலில் எல்லா பகுதியும் வேலை செய்கிறதுக்கு காரணம் நம்ம மூளை தான். அப்போ மூளைக்கு 8 பட்டை இருக்குது. 8 இடத்துலையும் 8 திசையிலையும் 8 காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 8 திசையிலையும் 8 கடவுளை உற்பத்தி பண்ணி வைத்திருக்கிறார்கள். 8 திசையிலையும் 8 கடவுளை உருவாக்கி வச்சுருக்காங்க. அது ஆலய வழிபாட்டில். நம்ம உடல் பகுதியிலையும் 8 பட்டை இருக்குது. அதுதான் வள்ளல் பெருமான் ஞான சபையாக வடலூரில் கட்டி காண்பித்தார். எண்கோண வடிவம். சபை என குளமென தான் அமர்ந்த எனக்கே அபயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சோதி. 8 பட்டை நம்முடைய தலை. இங்கே தெளிவாக எழுதிட்டார். விட்டாலும் பாரமடி அப்படின்னு சொல்லிட்டு, அட்டாள தேசமெல்லாம் ஆண்டிருந்தாலும் ஆகாதோ. மூளையினுடைய எல்லா பகுதியும் உபயோகித்து கொண்டு வந்தவர் தான் சித்தர்கள்லாம். மூளையை 100% கொண்டு வந்துட்டாங்க. நாமெல்லாம் என்ன ஒரு 5 அவ்வளோதான், 10 இவ்வளோதான் வச்சுருப்போம். விஞ்ஞானன்றது ஒரு 20% உபயோகப்படுத்தியிருப்பாங்க. இன்னும் 80% மூளை உபயோகப்படுத்தாமலேயே இருக்குது. அது மெய்ஞானிகளுக்கு 100% மூளையும் உபயோகம் ஆகுது. அப்படி சொல்லிட்டு, கொல்லன் உலை போல கொதிக்குதடி என் வயிறு. இந்த சுவாச காற்றை ஏற்றி இறக்கி இருகாலும் பொறிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கில் நம்ம போயிட்டுருக்கும்போது, கொல்லன் உலை போல, நீங்கள் ஆசாரிய உலகடம்னு சொல்லுவாங்க, உலை களம், அது அப்படியே உலகடம் அப்படின்வாங்க. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு, அதாவது காஞ்சனம் அப்படின்னா தங்கம், காஞ்சனகிரின்னு சொல்லுவாங்க. கஞ்ச அப்படின்னா இரும்பு, கஞ்சமலைன்னு ஒன்று இருக்குது, பூரா இரும்பு தான். கஞ்சமலையில் காளிங்கநாதர் ஜீவசமாதி இருக்குது. அப்போ கஞ்சம் இது வந்து கமாளர்னு சொல்லுவாங்க. இந்த தொழில் செய்கிறவர்கள், தங்கத்தில் செய்கிறவங்க, இரும்பில் செய்கிறவங்க, மரத்தில் செய்கிறவங்க, மண்ணில் செய்கிறவங்க, கருங்கல்லில் செய்கிறவங்க எல்லாருமே பிரம்ம சூத்திரத்திலிருந்து வந்தவர்கள்னு சொல்லுவாங்க. படைப்பின் ரகசியங்களை திறம்பட அறிந்தவர்கள். நாமும் நம்முடைய படைப்பின் ரகசியத்தை அங்கே தான் கண்டுபிடிக்கணும். பிரம்ம ரகசியம் பேசியன் உள்ளத்தே அப்படின்னு வள்ளல் பெருமான் எழுதுவார். இங்கே இவர் சொல்ல வர விஷயமே அதுதான். கொல்லன் உலை போல கொதிக்குதடி என் வயிறு. இந்த வயிற்று பகுதியில் இருக்கிற அவய நாடிகள், நாபிக்கு கீழே 4-2 அங்குலம், தொப்புளுக்கு கீழே. தாபிக்கும் மந்திரம் தன்னை அறிகிலர், தாபிக்கும் மந்திரம் தன்னை அறிந்தபின் கூவிக்கொண்டு ஈசன் குடி புகுந்தானே. நம்முடைய தொப்புள் மையத்துக்கு வலது பக்கம் மனோமய கோஷம், இடது பக்கம் சூரிய நாடி, வலது பக்கம் சந்திர நாடி. இந்த ரெண்டும் வயிற்று பகுதியிலே உருவாகுது. அதுதான் சென்ற வாரத்துக்கு முந்தின வாரம் சொல்லியிருக்கேன். தொப்புளுக்கு மேலே தான் துணியை கட்டணும். தொப்புளுக்கு கீழே கட்டி அந்த 72,000 நாடிக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு நாமே தீங்கு விளைவித்துக் கொள்கிறோம். தொப்புளுக்கு மேலே தான் வஸ்திரம் கட்டணும். இப்போ தொப்புள்லேருந்து தொப்புளுக்கு கீழே 72,000 நாடி இருக்குது. அதில் தான் 21,000 சுவாசமும் உள்ளடங்கும் வெளியே வரும். ஆக அதில் சுத்தமான தேங்காய் எண்ணெய், எள்ளெண்ணெய், விளக்கெண்ணெய், இந்த தேக திடத்தை பொறுத்து எண்ணெய் விடுவார்கள். படுக்கும்போது எண்ணெய் தொப்புளில் வச்சுக்கிட்டு படுத்து பாருங்கள், அனுபவம் வரும். கட்டவரிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் எல்லா நாடிகளும் வேலை செய்யும். நீங்களும் நானும் குழந்தையாக இருக்கும்போது மட்டும் எண்ணெய் தேய்ச்சி ஊற்றுவாங்க. அப்போ மட்டும் தொப்புளில் எண்ணெய் ஊற்றிருக்காங்க. நாம் வளர்ந்தோம், தொப்புளில் எண்ணெய் விடுவதை மறந்தோம். இப்போ இருக்கிற எண்ணெயெல்லாம் விட்டுக்காதீங்க, பாய்சன். கடையில் இப்போ விற்கிற எண்ணெய்லாம் பாய்சன். அந்த எண்ணெயை நம்ம விடவே கூடாது. நாம எண்ணெய் செய்யணும், ஆடி எடுக்கணும். அப்போது கொல்லன் உலை போல் கொதிக்குதடி என் வயிறு. வீட்டுக்கு முன்னாடி பாவாடை ஆசாரி, ராமலிங்க ஆசாரி,
வீரப்ப ஆசாரின்னு 3 அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க. தயாள ஆசாரின்னு ஒருத்தர், 4 பேர். ஸ்கூல் விட்டு வந்தோன்னே சும்மா இருப்பேன், ஒரு ஸ்டூல் போட்டு வச்சுருக்கோம். அதில் ஒரு பெரிய வண்டி சக்கரமாக இருக்கும். அதுலேருந்து ஒரு கயிறு போய் ஒரு சோறு இருக்கும், அந்த சோற்றுக்கு உள்ளே முடியும். ஒரு குழாய் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அது வேகமாக சுற்றுறதுல எங்களுக்கு ஒரு ஆசை, போட்டி போட்டுன்னு சுற்றுவோம். அவருக்கு வேலை ஈஸியாக ஆகும், இதுக்கு ஆள் வைக்க வேண்டாம். பழுக்க இரும்பை காய்ச்சி அடிப்பாங்க, சமட்டி கொண்டு அடிப்பாங்க. அப்புறம் தண்ணி இருக்கும், அப்புறம் சாணம் வச்சுருப்பார். பசு சாணத்தில் துவைச்சி எடுப்பார், பச்சை தண்ணியிலையும் துவைச்சி எடுப்பார். அதுக்கு துவையல் போடுதல்னு பேர். துவையல்னால் நம்ம அம்மியில் வரைக்கிற துவையல் இல்லை, இது கத்தி பாறை இதெல்லாம் வடிப்பாங்க. வடிக்கிறது தான் கூர்மையாக்குறது. வடித்து தண்ணீரில் அடிக்கடி சொருகுனா அதனுடைய கூர்மை மழுங்கி போயிடும். சாணத்தில் சொருகும்போது அது கூர்மை ஷார்ப்பாக இருக்கும். இந்த ரகசியத்தை இன்றைக்கி நமக்கு யார் சொல்லி தருவாங்க? அந்த கொல்லன் உலை, அதுதான் சொன்னார். கொல்லன் உலை போல கொதிக்குதடி என் வயிறு. சுவாச காற்று உள்ளே போகுது, வெளியே வருது, துருத்தி ஊதுற மாதிரி ஊதுது. வயிறு முன்னாடி வருது, வயிறு பின்னாடி போகுது. அது கொல்லன் உலை போல் அந்த வயிறு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்குது. இது சரியாக இயங்கணும்னு சொல்லி தான் யோக சூத்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? உட்டியானா நவுளி, வயிறை உப்பணும், வயிறை இயக்கணும், 2 வேலையும் நீங்களே செய்யணும். காலையில் வெறும் வயிற்றில் மலஜலம் கழிச்சிட்டு உட்கார்ந்து செய்து கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த 72,000 நாடியும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். நோய் வரும், வந்தால் அடுத்த சமீபத்திலே போயிடும். நோய்க்கு இடங்கொடைன்னு சொன்னாங்க. அந்த அவய நாடிகள் அங்கே தான் உற்பத்தி ஆகுது. கொல்லன் உலை போல கொதிக்குதடி என் வயிறு. இந்த ஆரம்ப பயிற்சியில் சாதனையாளர்கள் நிறைய சாப்பிட ஆரம்பிப்பாங்க. மூச்சு காற்று எடுத்து பயிற்சியில் வந்துட்டாங்கன்னா நிறைய பசிக்கும். இப்போ சாப்பிட்டார் உடனே பசிக்கும், இப்போ சாப்பிட்டார் சரள கதியில் இறங்காது. இப்படியே சாப்பிட்டு கொல்லன் உலை போலவே நம்ம வயிறே ஆக்கிடுவார். பார்த்தா பெரிய தொப்பை இருக்கும், ஆனால் அழகாக பயிற்சியெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போது வயிறு ஒட்டி இருக்கணும். அப்போது ஒட்டி இருந்தால் தான் எல்லா வேலைக்கும் சௌகரியமாக இருக்கும். உப்பி இருந்தால் வேலைக்கு ஆகாது. கொல்லன் உலை போல் கொதிக்குதடி என் வயிறு, உள்ளே கொதிக்குது. சூடு அதிகமாகி போகுது. சூடு அதிகமானால் என்ன செய்யும்? எரிபொருள் நிறையானா பொருளெல்லாம் பஸ்பமாக்கிட்டே இருக்கும். உண்ணும் உணவு எவ்வளோவா இருந்தாலும் சரியாயிடும். ஒரு முறை நன்னாட்டாம்பாளையம்னு ஒரு கிராமம் வந்திருக்காரு. கிராமத்தில் ஒரு போட்டி ஒன்று வச்சுட்டாங்க. எனக்கு ஆமாண்டா, ஒரு பெரிய யோகி, ஒரு பெரிய ஞானி, என்கிட்ட போட்டிக்கு வர சொன்னாங்க அப்படின்னாரு. என்ன போட்டி? ஒரே நேரத்தில் இளநீ குடிக்கிற போட்டி. சரி, நீ சீவி கொடு, நான் குடிக்கிறேன். யார் ஜெயிக்கிறாங்க, யார் தோற்று போகிறாங்கன்னு பார்ப்போம். நன்னாட்டம்பாளையத்திலே இருக்காங்க. செந்தாமரை, ஜனார்த்தனம், தங்கவேலு, சுந்தர், சவுந்தரராஜன், இப்படியே நிறைய இவங்கெல்லாம் இங்கே இருக்கிற பிள்ளைங்க வந்திருக்காரு. 23 இளநீர் குடித்தம்பா. எத்தனை இளநீர்? அது அந்த போட்டிக்கு தேர்ந்தெடுத்துட்டு வராங்க. ஒரு இளநியை கட் பண்ணால் 1.5 லிட்டர் இருக்கும். இவ்வளவு தண்ணியும் போச்சு, வயிறு அப்படியே தான் இருக்கு. என்ன ரகசியம்னு கேட்டார். அப்போ தான் அவர் யோகான்னா என்னன்னு உணர்ந்தார். இப்படி இது அப்படின்னாரு. அது அப்படி தான், ஏதாவது ஒரு ரகசியம் வெளிப்படணும்ல. அது நம்ம சாதனம்தான். சாதனை சதுர்த்தயங்கள் ஏதவை எதுவுமின்றி எவன் அடைந்திடல் கூடும் ஞானம். விவேக சிந்தாமணி. அதனால் அந்த இளநீ எங்கே போச்சு? உள்ளே குடிக்கும்போதே ஆவியாயிடணும். அந்த அளவுக்கு உள்ள வயிற்றில் நெருப்பை உண்டாக்கிட்டே இருக்கணும். அது ஒரு டெக்னிக், அது ஒரு டெக்னிக்கல். இப்போ எவ்வளோ டெக்னிக்கெல்லாம் வந்திருக்கு இல்லையா? இந்த டெக்னிக் தான் சித்தர்கள் செய்கிற டெக்னிக். அது ஒரு தந்திரம், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், எங்கே போச்சுன்னே தெரியாது.
கொல்லன் உலை போல கொதிக்குதடி என் வயிறு. நில்லென்று சொன்னால் நிலைநிறுத்த கூடுதலை. அதை கொல்லன் உலை போல் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது தகன்னு உள்ள. நில்லுன்னு சொல்கிறார், அது நிற்க மாட்டேங்குதுன்னு எழுதுகிறார். நில்லென்று சொன்னால் அது நிலையறிந்து சொன்னால் நிற்குமா அப்படின்னா அது நிற்காதுன்னு எழுதுகிறார். நிலைநிறுத்த கூடுதலையே. நில்லென்று சொல்வாயேயானால் நிலைநிறுத்த வல்லார்க்கு. அப்படி நில்லுன்னு சொன்னால் அது நிற்கணும் இல்லை வயிற்றுக்குள்ளேயே. அப்படி நிலைநிறுத்த வல்லார்க்கு, அந்த நிலைநிறுத்த வல்லார்க்கு யார் நிலைநிறுத்துகிறாங்களோ அவர்களுக்கு கொல்லென்று வந்த நமன் என் கண்ணம்மா குடியோடி போவானே. குடியோடி போவானோ, அதாவது உன்னை கொன்னுடுவேன்னு வந்து சொல்லிட்டு வந்த யமன் இந்த சாதனையில் இருக்கிறவனை பார்த்தா ஓடி போவானான். அப்பா இவனை பிடிக்க முடியாது, இவன் வந்து சாதாரணமான இல்லை, இவன் அசகாய சோரன் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டு ஓடிடுவானாம். இந்த சாதனையில் இருந்தால் நீங்கள் யமனை உதைக்கலாம் அப்படின்னு எழுதுகிறார். ஊற்றை சடலமடி உப்பிருந்த பாண்டமடி. இந்த உடம்பு வந்து ஊற்றை சடலம். இன்னொரு சித்தர் பாடுவார், ஊற்றை குழிதனில் மண்ணை எடுத்தே உதிரை புனலில் உண்டை சேர்த்து வாய்த்த குயவனார் பண்ணும் பாண்டம் இது வரையோட்டுக்காகாது என்று ஆடு பாம்பாடி சித்தர். இந்த ஊற்றை சடலம் என்று எண்ணாதே, ஊறிக்கிட்டே இருக்குது. ரத்தம் ஊறுது, உமிழ்நீர் ஊறுது, விந்து ஊறுது, எல்லாமே உடம்புக்குள்ளே எல்லா இடங்களையும் ஒன்று ஒன்று ஊறிக்கிட்டு தான் இருக்குது. ஊறாத இடம் ஒன்றும் கிடையாது. மூளைக்குள்ளேயும் நீர் ஊறிக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஊறல் வந்து மிகப்பெரிய விஷயம். கிராமத்தில் ஊறல் போடுவாங்க, அதை சொல்ல வரல நான், அது வேறு ஊறல் இல்லையா. இது உடலுக்குள்ளே ஏற்படுகின்ற ஊறல். அதான் எழுதுகிறாரு, ஊற்றை சடலமடி உப்பிருந்த பாண்டமடி. இது உப்பு இருந்த பாத்திரம் மாதிரி சொல்லுவாங்க. உப்பு இருந்த பாண்டம் என்ன ஆகுன்னா தட்டி கொட்டாமல் தானே கொட்டிடும். ஒரு பானையில் ஒரு சட்டியில் உப்பு வாங்கி கொட்டிக்கிட்டே வாங்க, நீங்கள் உடைக்கணும் அவசியம் இல்லை, அந்த பானையே உடைஞ்சிடும். அதாவது இந்த உடம்புல உப்பு இருக்குது, இதை மாற்றணும். அதான் சித்தர்கள் உப்பை கட்டி உண்ண வேண்டும்னு எழுதியிருப்பாங்க. உப்பை கட்டுவதற்கு உபாய முறைகள் நிறைய இருக்குது. ஆக இங்கே உப்பை கட்டி சாப்பிடணும். ஊற்றை சடலமடி உப்பிருந்த பாண்டமடி. இந்த ஊற்றை சடலத்தை உப்பிருந்த பாண்டத்தை தகட்டில் தங்க பாத்திரமாக இதை நான் மாற்றணும், என்ன செய்வேன்னு கேட்குறாரு. மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டுதில்லை. இந்த பிறப்பிலேருந்து மாற்றி பிறப்பதற்கு ஒரு வழி வேணும், மாற்றி பிறப்பதற்கு ஏதாவது மருந்து வேணும் அப்படின்னு கேட்குறாரு. மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டுதில்லை, எனக்கு கிட்டவே இல்லைன்றார். வள்ளலாரையும் இதே சொல்கிறார், மருந்து அறியேன், மணி அறியேன், வாழ்க்கை நிலை அறியேன், அறிந்தோரை ஏற்றிடவும் அறியேன், இருந்த இடம் அறியேன், அப்படியே எழுதுகிறார் வள்ளல் பெருமான். அப்புறம் சொல்கிறார், மருந்து இது மணி இதுன்னு எழுதுகிறார். சிற்சபை நடுவே திருநடம் புரியும் அற்புத மருந்தும் ஆனந்த மருந்தே அப்படின்னு எழுதுகிறார். அப்போ மருந்தை கண்டுபிடிச்ச உடனே அந்த எழுதுகிறார். அது தேடுதல் படலத்தில் பாடின பாடல். இவரும் தேடுதல் படலில் அழகாக சொல்கிறார். உப்பிருந்த பாட்டம் ஊற்றை சடலமடி உப்பிருந்த பாண்டபடி மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டுதில்லை. மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டும் என்றால் மாற்றி பிறப்பதற்கு இந்த உடலையே மாற்றத்தை உள்ளாத நிலைகளே சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சியில் பற்றின்மை பழக்கம் வழக்கம் அதில் சாதனை பண்ணிக்கிட்டே இருந்தால் முதலாவது தேகத்தில் இருக்கிற கெட்ட உஷ்ணம் அசுத்த உஷ்ணம் வெளியேறும். அது உங்களுக்கு என்ன மாதிரி ஆனாலும் வரலாம். மூல நோயாக வரலாம், சொறி சிரங்கு வரலாம், ஜுரம் வரலாம், உடம்பு பூரா வலி வரலாம். ஏன்டா நம்ம நிஷ்டையில் இருக்கோம், ஏன் நம்ம ஜெபிக்கிறோம், விட்டுடுவோன்னு தோணும்.
லேசாக இந்த உடம்பு அதை புது பழக்கத்தை ஏற்றுக்கொள்ளாது. ஏன், புதிய ஒரு உணவையே நம்முடைய உடம்பு ஏற்றுக்காது. புதிய ஒரு பானம் குடித்தோம்னா உடம்பு ஏற்றுக்காது. அதுதான் சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக்கணும். கன்றுக்குட்டியை பழக்கிறோம், மாட்டை பழக்கிறோம், ஆட்டை பழக்கிறோம், சிங்கம், புலி, காட்டு எல்லாத்தையும் பழக்கிறோம். நாம் பழக்கிறதுக்கு நமக்கு வழி தெரியல. மாற்றி பிறப்பதற்கு வழி தெரியணும். அழகாக எழுத்தார், ஊற்றை சடலம் விட்டே என் கண்ணம்மா உன் பாதம் சேரேனும். இதே ஒரே விஷயம், உன் பாதம் சேரேனும். இந்த பாதம் எங்கே இருக்குது? ஆன்மாவனுடைய பாதம் உச்சிக்கு கீழே உண்ணாக்கு மேலே நித்தம் வைத்த விளக்கு எரியுதடி, அச்சுள்ள விளக்கது வாழைப்பெண்ணே, அவியாமல் எரியுது வாழைப்பெண்ணே. கண்ணாக்கு மூக்கு செவிஞான கூட்டத்துள் பண்ணாக்கி நின்ற பழம்பொருள் ஒன்று உண்டு. அதுதான் உண்மையானது. நம்முடைய கவனம் கருத்து அங்கே இருக்குமே. ஆனால் இது உப்பு இருந்த பாண்டமும் கிடையாது, ஊத்தை சடலும் கிடையாது. மாற்றி இவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ மாற்றுள்ள தேகம் கிடைக்கும். வள்ளல் பெருமான் தெளிவாக எழுதுகிறார், பொன்னுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டாய் என்னுளம் கலந்த எந்தனி அன்பே. எப்படி பாருங்கள், அன்பே அப்படின்றார். துணையே நட்பேன்னு சொல்ல அன்பே. அன்பு என்பதும் அறிவு என்பதும் ஒரே பொருள் தான். உள்ளே இருக்க அந்த அணுதான். அப்போது பொன்னுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டாய் என்னுளம் கலந்த எந்தனே அன்பே. உள்ளே இருக்கிற அந்த ஒளி தன்னையே எனக்கு தந்து அருள் ஒளியால் என்னை வேதித்த எந்தனே அன்பே. வேதியில் மாற்றம் உருவாக்கி இந்த உடலே மாற்றம் அடையுது. அதைத்தான் அந்த ஞானியும் சொல்லுகிறார் என்று சொல்லி, இந்த தினத்திலே இந்த அளவிலே நாமெல்லாம் கூடி ஒரு சத்விசாரம் செய்வதற்கு எங்கும் நிறைந்த எல்லாமுடைய அருட்பேர் அருட்பெருஞ்சோதி ஆற்றல் நமக்கு துணையாக இருந்ததை எண்ணி நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து இரண்டு புறங்களுக்கு மத்தியில் அண்ணாக்கின் பக்கம் மேலே உச்சிக்கு கீழே கோடி சூரிய பிரகாசமுடைய ஒளியணுவாக நான் இருக்கின்றேன், இந்த உடல் நான் அல்ல என்று கருதி வழிபாடு செய்வோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறி உலகமெல்லாம் ஓங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, நல்ல மழை பொழிக, நாடு வளம் பெறுக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.